மாவட்டம் கோவில்பட்டியில் பெண் உயிரிழந்த விவகாரத்தில் ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு வழங்க மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். இந்த மாநில மனித உரிமை ஆணையத்தின் உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் இளையரசு நேர்ந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் ராணுவ வீரரான கருப்பசாமி. இவரது மனைவி ஜெயா 2018ஆம் ஆண்டு இவரது மனைவி ஜெயா வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட தீ விபத்துல படுகாயமடைந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில கோயில்பட்டி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும், அதுபோல அங்கு பணி செய்யக்கூடிய மருத்துவர் பிரபாகர் என்பவர் அவர் பணி செய்யக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவரை உயர் சிகிச்சைக்காக அனுமதித்து அங்கு சிகிச்சை பெற வேண்டும் என்ற ஒரு கட்டாயப்படுத்தி அவர் அங்கு அழைத்து சென்றதாக புகார் தெரிவித்து கருப்பசாமி மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக மாநில மனித உரிமை ஆணையம் விசாரணை மேற்கொண்டு மருத்துவ பணிகள் ஆணையத்திற்கும் உத்தரவு பிறப்பித்து இந்த உரிய நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த விசாரணையின் இறுதி விசாரணையானது இந்த நடத்தப்பட்டு அதுக்கான உரிய தீர்ப்பு இந்த வழங்கப்பட்டுள்ளது. அதுல ஜெயா உயிரிழப்பதற்கு காரணமான அந்த மருத்துவமனையின் மருத்துவராக இருந்த பிரபாகர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும். உரிய சிகிச்சை அளிக்காமல் அரசு மருத்துவமனையில் காலம் தாழ்த்தியதற்காக 50 லட்சம் இழப்பீடை பாதிக்கப்பட்ட கருப்பசாமியிடம் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 50 லட்சத்துல 40 லட்சம் ரூபாய் மருத்துவர் பிரபாகரும் 6 லட்சம் ரூபாயை அரசும், அதாவது தமிழக அரசும் மீது உள்ள ரூபாயை அங்க பணி செய்த செவிலியர்கள், மருத்துவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் இணைந்து வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்வதோடு எந்த மருத்துவமனையில அரசு மருத்துவமனையில அவர் பணி செய்யாதவாறு நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசிற்கு அந்த பரிந்துரையை அந்த இதுல குறிப்பிட்டிருக்கிறது.